ட்ரிப்பாக வேளாங்கண்ணி போயிருந்தோங்க. நாகப்பட்டினம் வர ட்ரெயினில் போயிட்டு அங்கேருந்து கேப் பிடிச்சு நாங்கள் வேளாங்கண்ணி போயிட்டோம். அங்கே கோயில் ரூமில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஒரு நாளுக்கு ரூ. 600 வாடகை. 6 பேர் வரை அந்த ரூமில் ஸ்டே பண்ணிக்கலாம். வேளாங்கண்ணினாலே உங்களுக்கு சர்ச், கடல், குறிப்பாக ஃப்ரெஷ்ஷான கடல் மீன், இறால், நண்டு எல்லாமே கிடைக்கும். வேளாங்கண்ணியில் மாதா பால்கார சிறுவனுக்கு காட்சி கொடுத்த பழைய வேளாங்கண்ணி, மோர்க்கார சிறுவனுக்கு காட்சி கொடுத்த சர்ச், போர்ச்சுகீசியர்கள் கட்டிய சர்ச்னு 4 பக்கமும் உங்களுக்கு சர்ச்சு தான். குறிப்பாக விண்மீன் ஆலைன்னு ஒரு சர்ச் இருக்கும். செம்ம பெருசு. ஒரே நேரத்தில் 1000 பேர் கூட உட்காரலாம். அந்த அளவுக்கு பெருசு. இங்கே மணலில் மண்டிட்டு நடந்து வேண்டுறது விசேஷமான ஒன்று. இந்த வேண்டுதல் மூலமாக நல்லது நடக்கும்னு மக்கள் நம்புகிறாங்க. இது பழைய வேளாங்கண்ணியில் இருக்குது. ஆனால் ரொம்ப தூரம் நடந்து போகணுங்க. பிரம்மாண்டமான இயேசுநாதர் சிலை ஒன்று எப்படி தான் அதை கட்டினாங்களோன்னு நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு பெருசு. வேளாங்கண்ணியில் இன்னொரு அட்வான்டேஜ், அங்கே நாமளே சமைச்சு சாப்பிடலாம். நாங்கள் 2ஆம் நாள் காலையில் பீச் பக்கத்தில் போய் ஃப்ரெஷ்ஷான மீன், எறா, நண்டு எல்லாம் வாங்கிட்டோம். விலையும் கம்மி தான். நாங்கள் தங்கியிருக்க ரூம்லேயே அடுப்பு, பாத்திரம் எல்லாமே வாடகைக்கு கிடைக்கும். நாங்கள் ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, ப்ரான் தொக்கு எல்லாமே ருசியாக சமைச்சு சாப்பிட்டோம். ஹோட்டல் சாப்பாடு ஏதோ அங்கே சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ரோட்டு கடைகளும் நிறைய இருக்குது. அங்கே வெயில் கொளுத்தி எடுக்குதுங்க. அதுக்கு இதமாக மதிய வெயிலில் கடலில் ஒரு குளியலை போட்டோம். ஈவினிங் டைம் தான் வெக்க குறைச்சி சிலு சிலுன்னு காத்தடிக்குது. கடைசியாக அங்கே இருக்கிற மியூசியம் சுற்றி பார்த்துட்டு அங்கே ஃபேமஸாக கிடைக்கிற அல்வாவை வாங்கிட்டு சென்னை கிளம்பியாச்சு. 3 நாள் எப்படி போச்சுனே தெரியல. மாதாவையும் நல்லா வேண்டியாச்சு. ரிலாக்ஸாக 3 நாளாக ஃபேமிலி கூடயும் என்ஜாய் பண்ணிட்டோம். இப்போ குட் ஃப்ரைடே, ஈஸ்டரும் வரப்போகுது. ஸோ வேளாங்கண்ணி இன்னும் களை கட்ட போகுது. நீங்களும் கண்டிப்பாக ஒரு முறை வேளாங்கண்ணி போயிட்டு வாங்க.